ஃபோன் வேறு வருது. இது வேற. ஐயா அம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. அப்புறம் வயலுக்கு தானம்மா வர சொன்னீங்க? வயலில் தாம்மா இருக்கேன். ஏம்மா? விளைச்சல்லாம் போன தடவை அது பரவாயில்லம்மா. இன்னும் 1.5 மாதத்தில் அறுவடை பண்ணிடலாம் போல. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. அக்கா மச்சானா ஊர்லேருந்து வந்திருக்காங்களா? சரிம்மா சரிம்மா. சின்ன மச்சானும் வந்திருக்காங்களா? சரிம்மா சரிம்மா. எங்கள் வயலுக்கு தான் வராங்களா அப்போ? வரட்டும் வரட்டும். மச்சான் தான் மச்சான். நல்லா இருக்கு மச்சான். நல்லா இருக்கு மச்சான். இடமா நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு மச்சான். வாங்க. நல்லா இருக்குங்க மச்சான். நல்லா இருக்கு மச்சான். சாப்பிட்டாச்சா என்ன? எங்கே இனிமேல் வீட்டுக்கு போய் தான். சரி வாங்க மச்சான். அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. விளைச்சல்லாம் எப்படிண்ணா போயிட்டு இருக்கு? விவசாயம்லாம் எங்கப்பா, இருக்கிற வயல்லாம் விற்றுட்டு சென்னை கோயம்புத்தூர் போகலான் இருக்கேன்ப்பா. பாதி பேர் வயல்லாம் விற்றுட்டாங்க தெரியுமாப்பா? தெரியாதுண்ணே. நம்ம வட்டிமணி வயல்லாம் நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கிருக்காருப்பா. பேசாமல் அவட்ட வயலை தள்ளி விட்டுருலாம். நம்ம ஜென்ரேஷனுக்குலாம் வெளில போய் சம்பாதிச்சப்பா உண்டு. வந்ததுலேருந்து கேட்கலான்னு பார்த்தேன். தம்பி யாருப்பா? என் மச்சான் தான். அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு ஊர்லேருந்து பார்க்க வந்திருக்காரு. அதான் இங்கே பார்த்த மாதிரி இருக்காப்பா. ஆமாப்பா, கேள்விப்பட்டேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையாமே, எப்படி இருக்காங்க? அம்மாண்ணே, அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. வர வர உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருக்கு. எனக்கும் இந்த வய வேலையை விட்டால் வேறு எந்த வேலையும் தெரியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் தான்ப்பா அப்பாவை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். கஷ்டமாக தான் இருக்கும் வயலை விற்கிறதெல்லாம். நல்ல ரேட்டுக்கு போகுது. விற்கலாங்கிறது என்னோட ஐடியாப்பா. பார்த்துங்கப்பா. சரிங்க, நான் போயிட்டு வாங்கண்ணே. யார் மச்சான் அவங்க? அவங்க நம்ம பக்கத்து வீட்டு வயக்காரவங்கப்பா. சரி மச்சான். இருக்கிறதெல்லாம் பிளாட் போட்டு நேச்சுரலாக அழிஞ்சிருமே. இதுக்கு என்ன மச்சான் பண்ணுறது? நீ நேச்சுரலை பற்றி சொல்கிற, நான் ஒரு வேளை சாப்பாடுக்கு சொல்கிறேன். விவசாயத்தை பற்றி எத்தனை படம் வந்தாலும் எது வந்தாலும் விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. மச்சான், விவசாயத்தை பற்றி எவ்வளோ பேசினாலும் நம்ம பேசிக்கிட்டு தான் இருப்போம். சரி வாங்க போவோம். வணக்கண்ணா. வணக்கம்ப்பா. எப்போ நில்லுப்பு இங்கே வா. கேள்விப்பட்டப்பா அப்பா ரொம்ப உடம்பு முடியாமல் படுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டப்பா. ஆமாம், அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. நான் தான் வயல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா வாங்கின கடன் தெரியுமாப்பா? பாப்பா கல்யாணத்துக்கு. தெரியாதுங்க. தெரியாதாப்பா அப்பா வாங்கின கடனு? ஒரு 5-6 மாதம் ஆனாலும் சரிப்பா, அடைச்சி விட்ருப்பா. அது எப்படின்னு, நானே சின்ன பையன், எனக்கு தெரிஞ்ச விவசாயத்தை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லைப்பா, வயலை என் பேருக்கு எழுதி கொடுத்துருப்பா. திடீர்னு வயலை கேட்குறீங்க? விவசாயத்தோட்ட எனக்கு வேறு எதுவும் தெரியாதுண்ணே. பாருப்பா, எந்த காரணமும் சொல்லாத. கடனை அடைக்க முடிஞ்சா 5 மாசத்துல அடை, இல்லைன்னா வயலை என் பேருக்கு எழுதி கொடுத்துருப்பா. எதுவும் சொல்கிற மாதிரி இல்லைப்பா. நான் போயிட்டு வரேன்ப்பா. சரிங்கண்ணா, நான் வரேண்ணா. யார் மச்சான் அவங்க? இவன் இந்த அப்பா வட்டி மணி. ஊரில் உள்ள விவசாய நிலத்தெல்லாம் வாங்கி ஃப்ளாட்டாக போட்டுக்கிட்டு இருக்கான். வேறு வழியே இல்லையா மச்சான்? இதுக்கு என்ன வேறு வழியே இல்லை. பையன் கையை விட்டு போகாமல் இருக்கு. எதுவும் பண்ணு மச்சான்.
இனிமேல் இயற்கையெல்லாம் பார்க்கவே முடியாதா மச்சான்? அதான் நடக்கும் போல. வண்டியை நிறுத்திட்டு வா. என்ன தம்பி? வணக்கம். என்னப்பா தம்பி, 6-7 மாதம் ஆயிடுச்சு. என்ன கடனை திருப்பி தர மாதிரி இல்லையா? அண்ணன் வேற வந்து பார்த்துட்டு போனாரு. வயலை வேற எழுதி தரேன்னு சொன்னீங்க, என்ன எழுதி தரலையா? நானும் எதிர்பார்த்துட்டு தானே இருந்தேன். நல்ல விளைச்சல் இல்லை, மழை தண்ணி இதனால வயலும் வீணாக போச்சு. நானும் வெளில வேலைக்கும் போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. என்ன எப்போ கடனை திருப்பி தரப்போறா? அம்மாவும் வேலைக்கு போயிட்டு தானே இருக்காங்க, அது வீட்டு செலவுக்கு கரெக்டாக இருக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. ஏற்கனவே உனக்கு 6 மாதம் டைம் கொடுத்தாச்சு. இப்போ 7வது மாதம் நடக்குது. பணத்தை கொடுக்குற, இல்லைன்னா வயலை எழுதி தரேன்னு சொல்லியிருக்க. வயலை எழுதி கொடு, இல்லைன்னா பணத்தை கொடு. உனக்கு கடன் கொடுத்தது தப்பாக போச்சு. பணத்தை சீக்கிரம் கொடுக்க பாரு. நாங்களும் என்ன தானே பண்ணுறது, அடைக்கணும் தான் எங்களுக்கும் ஆசை. குடும்ப கஷ்டத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். வயலை நம்பி பணம் போட்டோம், அதுவும் போச்சு. இந்த காரணத்தெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா தம்பி. 1 மாதத்துக்குள்ளே கடன் அடைக்க பாரு, இல்லைன்னா வயலை எழுதி வச்சுட்டு போ. அவ்வளோதான் உனக்கு. கடவுளே, என்னதான் பண்ணுறது நானும். பணம் வேற எப்படி தரப்போறேன்னு தெரில. வேற கை மீறி போயிடும்னு பயமாக இருக்குது. யார் அது? வட்டி மணி மாரியே இருக்குது. ஐயோ, அவனே தான். ச்சே, என்னடா இது வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் ஓடி ஒளியறதுக்கு நம்ம உயிரை விட்டுடலாம். அஜய், ஏன்டா என்னடா மறைக்கிற? இருடா. ஏன்டா, என்னாச்சு? உர்ராஜ், சூசைட் பண்ணுறாலும் உனக்கு என்னடா பிரச்சனை? அது வந்து முரளி, இவ்வளோதானடா என் பிரச்சனையை பார்த்தா உனக்கு காமெடியாக இருக்கு. சரிவா போலாம், வாடா வாடா. என்ன வட்டி மணி தானே பிரச்சனை? ஆமாண்டா, நினச்சா பயமாக இருக்குது. என்னைக்கு கடைசி நாள் கட்டணும்? கொடுத்த 7 மாதமும் முடிஞ்சிருச்சு. இதோட பார்த்துக்கலாம்டா. சொன்னால் ஆளே காணுமே. சரி, உட்காருவோம். ஆச்சே, மாமரலி, என்ன வெடிக்க பார்த்துக்கிட்டு இருக்க? அவர் தான்டா வட்டி மணி. இவர் தானா? வந்தாச்சு. வட்டி மணி வேற என்ன பண்ண போகிறோம்?
என்ன முரளி இது? இதில் நீ கேட்ட பணம் இருக்குது. இதை முதல்ல அவன்கிட்ட போய் கொடுத்துருவா. எதில் அவ்வளோ பணம் உனக்கு? முதல்ல போய் கொடுத்துருவா. போ கொடுத்துருவா. அண்ணே பணம் கரெக்டாக இருக்கணும். சொல்லி தம்பி யாரு? என் ஃப்ரெண்டு தானே, பேர் முரளி. பணம் கட்டாக்கல. கரெக்டாக இருக்கணும். முரளி ஆடா கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன்டா பணத்தை. சரி வா. அது சரி, எப்படி முரளி உனக்கு பணம் கிடைச்சது? இல்லை நம்ம பழைய இடத்துல வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ஆமாம், இந்த பணம் சேர்த்து வச்சுருந்தோம். வீடு கட்டுற பணமா அது? அப்படியே வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய் நீ வேற வா. அதான் ஏன்டா முரளி எடுத்து கொடுத்த? என்றைக்குமே வீடு எப்போ வேணுமோ கட்டிக்கலாம். ஆனால் விவசாயம் வேணும். அது இவங்கள மாரி ஆள்கிட்ட போணுச்சுன்னு வச்சுக்கேன், நாளைக்கு நம்ம நிலத்தை பார்க்க முடியாது, வெறும் ஃப்ளாட்டாக போட்டுருவாங்க. அது ஏதோ உண்மைதான். அதெல்லாம் சரி முரளி, இந்த கடனை உனக்கு எப்படி தரப்போறேன்னு தெரியலையே. அவங்க உன்னை நம்பலனாலும் பரவாயில்லடா, என் ஃப்ரெண்டை நான் உன்னை நம்புகிறேன். இப்போ இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் டைம் எடுத்துக்க. நான் கட்டக்குள்ளே கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் வா. இதை பற்றி எதுவும் நினைக்காத. நல்லா விவசாயம் பண்ணி நல்ல விளைச்சல் வந்தோன்னே பொறுமையாக எனக்கு கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பாடா, எனக்கு ஒரு பாரம் முடிஞ்சிச்சு. இப்போ எங்கே போச்சு பயம்? ஓ, அது என்றைக்குமே நம்ம பயந்து ஓட அந்த பயம் நம்மளை துரத்திக்கிட்டு தான் இருக்கும். அது எதிர்த்து இன்னும் போராட கற்றுக்கணும். இது தெரியாமல் சாகுறதுக்கு பெட்டுண்டா. அது என்றைக்குமே தற்கொலைங்கிறது ஒரு பிரச்சனைக்கு முடியாதது. உன் உயிரோட மதிப்பு என்னன்னு உங்கள் அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமாம், நீனா அவனை கேட்ட? ஆமாம், அவனும் உன்னை கேட்டான். வட்டி மணி அவன் முன்னாடியே தெரியுமா? தெரியாது. அப்புறம் உனக்கு மொத்தம் அண்ணனா இருந்திருப்பான். போகலாம். அது சரி.